ஓம் சாந்தி. நான் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் முக்தி கொடுக்கக்கூடிய முக்தி வள்ளலாக இருக்கின்ற ஆத்மா. நான் சதா எல்லையற்ற வைராகிய உணர்வில் இருக்கின்ற ஆத்மா. நான் சகஜ யோகி மற்றும் இயற்கையான யோகியாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஒரே சீரான நிலை என்ற சிறந்த ஆசனத்தில் வீற்றிருக்கும் தபஸ்வி ஆத்மா. நான் ஆத்மா இப்பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையை களைந்துவிட்டு ஃபரிஸ்தா என்ற ஆடையை உடுத்தி நான் வதனத்தை நோக்கி பறந்து செல்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை சந்திப்பதற்காக அவளோடு காத்து கொண்டிருக்கின்றார். நான் மெல்ல மெல்ல அவருடைய அருகாமையில் சென்று அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது பாப்தாதாவுடன் நான் ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள இரட்டை எஜமானர்களாக இருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒன்று, தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் நீங்கள் எஜமானர்கள். இரண்டாவது, சுயராஜ்யத்தின் எஜமானர்கள். எனது பாபா என்று நீங்கள் சொல்லும் போதும் தந்தை எனது குழந்தை என்று சொல்லும் போதும் நீங்கள் குழந்தை மற்றும் எஜமானராகிய இரு உணர்வையும் அனுபவம் செய்கிறீர்கள். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், எனது புருஷார்த்தம் என்ன? பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து குஷி கூட அடைந்தார். தந்தைக்கு ஒரு ஆசை உள்ளது. அது இந்த காரணம் என்ற வார்த்தையை மாற்றி எப்போதும் நிவாரணம் என்ற வார்த்தையை கடைபிடியுங்கள். நீங்கள் அனைவரும் முக்தி அளிப்பவர்கள். அனைவரிடமிருந்தும் பாப்தாதா ஒரே ஒரு வார்த்தையின் மாற்றத்தை விரும்புகின்றார். இப்பொழுது நிவாரணம் காண வேண்டிய நேரம். நிவாரணம் என்பது நிர்வாணம் மற்றும் முக்திக்கு வழிவகுக்கும்.
ஒவ்வொருவரின் அன்பையும் கண்டு பாப் தாதா கோடி மடங்கு இதயபூர்வமான அன்பை திருப்பித் தருகின்றார். இன்று பாப் தாதா இந்த காரணம் என்ற வார்த்தையை பரிசாக பெற விரும்புகின்றார். நீங்கள் முக்தி அளிப்பவராக மாற முதலில் இந்த காரணம் என்ற வார்த்தையிலிருந்து விடுபட வேண்டும். நான் முக்தி அடைந்து மற்றவர்களுக்கும் முக்தி அளிக்க வேண்டும் என்பதே இந்த ஆண்டின் வீட்டுப்பாடமாக இருக்க வேண்டும் என்று பாப் தாதா விரும்புகின்றார். உங்கள் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் நீங்கள் முக்தி அளிப்பவரின் குழந்தைகள் மற்றவர்களுக்கு முக்தி அளிப்பவர்கள் என்பது தெளிவாக தெரிய வேண்டும் என்று தந்தை இப்போது விரும்புகின்றார். உங்கள் நெற்றியில் ஜொலிக்கும் நட்சத்திரத்தின் அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்பட வேண்டும். உங்கள் முகத்தின் மூலமே அனுபவம் கிடைக்க வேண்டும். அனுபவம் ஒருவரை நெருக்கமாக்குகின்றது. எனவே இந்த அனுபவத்தை உங்கள் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் காட்டுங்கள். பாப் தாதா விரும்புவதும் இதைத்தான். அனுபவ நிலையில் நிலைத்திருந்து உங்கள் கண்கள் மற்றும் நெற்றியின் மூலம் ஏதேனும் ஒரு சக்தியின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துங்கள். ஆர்வம் மற்றும் உற்சாகத்துடன் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு காலத்தின் தேவைக்கேற்ப இப்போது எல்லையற்ற வைராகிய உணர்வும் வேண்டும். இப்போது இந்த தேக அபிமான சுபாவத்தை சக்தி வாய்ந்த ஆத்ம அபிமான சக்தியால் அதன் வம்சத்தோடு அளிப்பது அவசியமாகும். எனவே இப்போது சக்தி சுரூபமாக மாற வேண்டியது அவசியமாகும். எல்லையற்ற வைராகிய உணர்வால் மட்டுமே தேக அபிமானத்தின் சிறு அம்சத்தை கூட அளிக்க முடியும். இப்போது தந்தையின் விருப்பம் என்னவென்றால் சேவையின் பிரகாசம் மக்களுக்கு தெரிவது போல உங்கள் எல்லையற்ற வைராகிய உணர்வின் தாக்கமும் அவர்களுக்கு தெரிய வேண்டும். எல்லையற்ற வைராகிய உணர்வு இருந்தால் மட்டுமே வசதிகளுக்கும் ஆன்மீக முயற்சிக்கும் இடையே சமநிலையை பராமரிக்க முடியும். நடமாடும் போதும் கூட நீங்கள் ஒரு விசேஷமான ஆத்மாக்கள் என்பதை மற்றவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். சாதாரணமான நேரங்களிலும் நடமாடும் போதும் கூட உங்கள் நெற்றியின் மூலம் அமைதி, சக்தி மற்றும் மகிழ்ச்சியின் அனுபவம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
நீண்டகால புருஷார்த்தம் செய்தால் நீண்ட காலத்திற்கான பலன் கிடைக்கும். நேரத்தை நீங்கள் அருகில் கொண்டு வர வேண்டும். பாப் தாதா மீண்டும் மீண்டும் சிக்னல் கொடுக்கின்றார். உங்களை நீங்களே சோதியுங்கள், மாற்றம் காணுங்கள். நீங்கள் எப்போதும் தங்களை பாப்தாதாவின் உண்மையான துணையாகவும் நெருக்கமான துணையாகவும் கருதி தங்களின் மூலம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் மறைந்து தந்தை மட்டுமே தெரிய வேண்டும். நீங்கள் வரிசை கிரமம் இல்லாமல் முதலிடம் பெறுவதற்கான எடுத்துக்காட்டாக ஆக வேண்டும். நல்லது என்று பாப் தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா, எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்திற்கு உரிய ஆத்மா, கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மா, எப்போதும் கண்களின் மூலம் ஆன்மீக அனுபவத்தை அளித்து முகத்தின் மூலம் எப்போதும் மகிழ்ச்சியான விதியை காட்டி மனதின் மகிழ்ச்சியில் எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா, கர்மம் செய்து கொண்டே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு விளங்கும் சகஜ யோகி மற்றும் இயற்கையான யோகி ஆத்மா, ஒரே சீரான நிலை என்ற சிறந்த ஆசனத்தில் வீற்றிருக்கும் தபஸ்வி ஆத்மா, இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.